அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். நம்ம 2025 வர இருக்கிற பிஜி எக்ஸாமுக்கு முக்கியமான கேள்விகளை பார்த்துட்டு வந்தோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 2வது வகுப்பு நம்ம பாக்ஸ் கொஸ்டின் போட்டிருந்தோம். இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் இருக்குது, அதுவும் நம்ம போட்டு வரோம். சரி, இது முதல் வகுப்பு போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஸோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஓகேவா? ஸோ பிடிஎஃப் கேட்குறீங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். பிடிஎஃப் அப்படிங்கிறது ஒரு வகுப்பு ஃபுல்லாக முடிஞ்ச உடனே தான் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ 6ஆம் வகுப்பு, அதாவது அது பாக்ஸ் கொஸ்டின், நிறைய பேர் பாக்ஸ் கொஸ்டின் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. 6ஆம் வகுப்பு ஃபுல்லாக முடிஞ்சதும் தனியாக நான் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் பிடிஎஃபாக, அது முடியலை, ஓகேவா? இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு ஃபுல்லாக சொன்னேன், அதாவது 50 கேள்விகள், ஒரு டெஸ்ட்டில் 50 இருக்கும், 25 கொடுப்பேன்னு சொன்னேன். முதல் 25 முடிஞ்சிருச்சு, இது 2வது 25 பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இது முடிஞ்ச உடனே இதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்றேன், அதை ஜாயின் பண்ணி பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வாங்க நம்ம இன்றைக்கி டேரெக்டாக கேள்விக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய போலீஸ் படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. 26வது கேள்வி பார்க்கலாமா? தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு எது? ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அப்படி தான் ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் சி, மலர்கள் தான் பார்த்திங்கன்னா தாவரத்தினுடைய இனப்பெருக்க உறுப்பாக இருக்குது. ஸோ நம்ம மனிதர்கள் விலங்குகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெண்ணாக இருந்தால் பார்த்திங்க அப்படின்னா அன்றும் சொல்லுவாங்க, ஆண்களாக இருந்தால் பார்த்திங்கன்னா விந்துகம் சொல்லுவாங்க, ஓகே? இதான் பார்த்திங்கன்னா அந்த இனப்பெருக்க உறுப்பாக இருக்கும். தாவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மலர்கள். ஸோ மலர்களே பார்த்திங்கன்னா ஆண் மலர் பெண் மலர் சொல்லி இருக்கும், ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள்களுங்கிறது பார்த்திங்கன்னா ஆண் மலர்னு சொல்லுவாங்க. சூழ்பை உள்ளது, சூழ் கருவில் உள்ளது பார்த்திங்கன்னா பெண் மலர்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு தாவரத்தின் இனப்பெருக்கம் எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் சி, மலர்கள். அடுத்து 27வது கேள்வி. லோக்சபாவில் சபாநாயகர் இல்லாத பட்சத்தில் சபையை யார் முன்னின்று நடத்துவார்? ஸோ லோக்சபா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எங்கே? பாராளுமன்றத்தில் கீழவைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா. ஸோ ராஜ்யசபா லோக்சபான்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபாங்கிறது பார்த்திங்கன்னா மாநிலங்களவை, லோக்சபாங்கிறது பார்த்திங்கன்னா மக்களவை. ஸோ மக்களவையினுடைய அந்த தலைவர் தான் யாருன்னு பார்த்திங்கன்னா சபாநாயகர். ராஜ்யசபா, அதாவது மாநிலங்களவைக்கு தலைவர் யாருன்னு கேட்டால் யார்? துணை குடியரசுத் தலைவர் தான் பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த தலைவராக இருப்பார், அப்படி தானே? இதுக்கு ராஜ்யசபாவுக்கு. லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யார்? சபாநாயகர் இருப்பாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சபாநாயகர் இல்லை அப்படின்னு யாருப்பா அதுக்கு தலைமை தாங்குவான்னு சொல்லி கேட்குறாங்க. யார்? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய துணை சபாநாயகர் தான் பார்த்திங்கன்னா தலைமை தாங்குவார். ஸோ அப்போது லோக்சபா பொறுத்த வரைக்கும் தலைவர் யாருன்னா சபாநாயகர், அவர் இல்லாத பட்சத்தில் துணை சபாநாயகர். ஆப்ஷன் சி, துணை சபாநாயகர். அடுத்த கொஸ்டின். வெளிப்புற இமய மலைகளின் மற்றொரு பெயர் என்ன? இது பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பில் இருக்கும், இமயமலையை பற்றி ஃபுல்லாக இந்தியாவினுடைய இயற்கை பிரிவுகளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இமயமலையை பற்றி நிறைய கொடுத்துருப்பாங்க. உள் இமயமலை, வெளி இமயமலை, வட இமயமலை, தென் இமயமலை சொல்லி நிறைய பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதில் டீட்டெயில் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெளிப்புற இமயமலையின் மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சிவாலிக் மலைத்தொடர். ஆப்ஷன் பி, சிவாலிக் மலைத்தொடர். 29வது கேள்வி. குடியரசு துணைத் தலைவர் தமது பதவியின் வழியாக மேலவை தலைவராக செயல்படுகிறார் என்ற கருத்து பெறப்பட்ட நாடு எது? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், போன முந்தின கொஸ்டினே சொன்னேன், அப்படிதானா? ஸோ ராஜ்யசபாவுக்கு தலைவர் யாருன்னா அந்த துணை குடியரசுத் தலைவர் தான். அவர் தன் பதவி வழியாக அதுக்கு தலைவர் ஆகிடுவார். அந்த மாதிரி ஒரு மாதிரி எந்த நாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். அர்ஜென்டினா, அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, இந்த மாதிரி 4 நாடு இருக்குது. இந்த கருத்து அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்துருப்பாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து நம்ம அரசியலமைப்பு எழுதும்போது எடுத்திருப்பாங்க. குடியரசுத் தலைவர் இருக்கார், துணை குடியரசுத் தலைவர் இருக்கார். துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவர் தலைவராக செயல்படுவார் பதவியின் வழியாக. அந்த கருத்து எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா அரசியலமைப்பிலேருந்து எடுக்கப்பட்டது. ஆப்ஷன் பி, அமெரிக்கா. 30வது கேள்வி. கூழ்மங்கள் தூய்மைப்படுத்தும் முறை என்னது? டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. கூழ்மங்களை எப்படி நம்ம தூய்மைப்படுத்தணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். வீல் படிவாக்கல், திரிதல், டயாலிசிஸ், வடிகட்டுதல். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, டயாலிசிஸ். இது எங்கே கேள்விப்பட்ட வார்த்தையாக இருக்கும்? எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தம், அதாவது சிறுநீரகம் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா டயாலிசிஸ் மூலமாக நம்மளுடைய ரத்தத்தை சுத்திகரிப்பாங்க. அந்த முறை தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கூழ்மங்களை தூய்மைப்படுத்தும் முறை. ஸோ ரத்தம் அப்படிங்கிறது ஒரு கூழ்மம், அப்படி தான். ஏன் கூழ்மம்? அதில் இரத்த தட்டுகள், இரத்த வெள்ளையணுக்கள், இரத்த சிறப்புன்னு சொல்லி பல கலவைகள் இருக்கும். அதனால் கூழ்மமாக சொல்லுவாங்க. அந்த கூழ்மம் அப்படிங்கிறத சுத்தப்படுத்தும் முறை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா டயாலிசிஸ். ஆப்ஷன் சி, டயாலிசிஸ். இந்த முறையில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரத்தம், அதாவது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதனுடைய வேலை செய்ய தான் பார்த்திங்கன்னா இந்த டயாலிசிஸ் அப்படிங்கிறத செய்வாங்க. ஸோ ஆப்ஷன் சி, டயாலிசிஸ். 31. 3ஆம் முகலாய பேரரசர் யார் கேட்குறாங்க.
ஸோ முகலாய பேரரசு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசு. இந்தியாவில் ஒரு வல்லமையான ஒரு பேரரசாக பார்த்திங்கன்னா முகலாய பேரரசு இருந்திருக்கும். அப்படிதான். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா பாபர் வருவார். அடுத்து யார் வருவா? பாபர், அடுத்து பாபருக்கு அடுத்து ஹுமாயூன், அடுத்து அக்பர், அடுத்து அக்பருக்கு அடுத்து யார்? ஷாஜஹானா? அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அடுத்து அவுரங்கசீப் போகிறாங்க. அப்படி தானே? பாபர், அடுத்து யார்? ஹுமாயூன், அடுத்து அக்பர், அடுத்து ஜஹாங்கீர், அடுத்து யார்? அவுரங்கசீப்பு, லாஸ்ட்டில் யார் வருவா? ஷாஜஹான் அப்படிங்கிறது வருவார். ஓகேவா? ஸோ அப்போ இதில் 3வது முகலாய பேரரசு கேட்குறாங்க. ஓகேவா? அக்பர் தான் பார்த்திங்கன்னா 3வது வருவார். அதில் சொல்லக்கூடிய ஒரு பெயர் பெற்ற ஒரு அரசர் யார் தான்? இந்த அக்பர் தான். ஆப்ஷன் ஏ அக்பர். ஸோ ஹுமாயூன் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. அப்படிதானா? அடுத்த கொஸ்டின் 32வது கேள்வி. ஒரு பெண் அம்பு விடுவதை போன்ற ஓவியம் உள்ள குகை எது? இது பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பில் இருக்கும் நினைக்கிறேன். பழைய புத்தகத்தில் இருக்கும் நினைக்கிறேன். புது புத்தகத்தில் இருக்கானுங்கிறது தெரியல. ஓல்டு பழைய புக்கில் இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த ஓவியம் எங்கே இருக்குதுப்பா? பிம்பேட்கா குகை, மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்த பிம்பேட்கா குகையில் தான் பார்த்திங்க அப்படின்னா பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய மடியில் கட்டி கொண்டு அம்பு விடுவது போன்ற ஓவியம் வரையப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வருடம் பிசி எக்ஸாம் கேட்டிருந்தாங்க. 2018 அதுக்கு முன்னாடியே தெரியல, நான் எனக்கு படித்த ஞாபகம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி பிம்பேட்கா. அடுத்து 33வது கேள்வி. டேஸ் மட்டுமே நிழல்களை உருவாக்குகின்றன. ஒளி புகும் பொருட்களா, ஒளி புகா பொருட்களா, ஒளி ஊடுருவும் பொருட்களா? ஏ மற்றும் பியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒளி புகும் பொருள்கள், இப்போ கண்ணாடி எடுத்துக்கோங்க. கண்ணாடி வழியாக நீங்கள் லைட் அடிக்கிறீங்க, எனல் விழுமா? எனல் விழாது. ஸோ ஒளி புகா பொருட்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தான் ஒளி புகா பொருள்னா என்ன சொல்லலாம்? மரக்கட்டை அப்படிங்கிறத சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம்? மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள், மண் பாண்டங்களை சொல்லலாம். நம்ம மனித உடம்பே சொல்லலாம். ஓகே, மனித உடம்புல ஒளி புகாது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வெயிலையோ அல்லது வெளிச்சத்தில் நடக்கும்போது நமக்கு நிழல் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஸோ அப்போது ஒளிப்புகா பொருட்கள் மட்டுமே நிழல்களை உருவாக்குகின்றன. ஆப்ஷன் பி ஒளிப்புகா பொருட்கள். ஸோ கேள்விகள் எதுவும் தவறுகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க, சுட்டி காட்டினா எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த கேள்வியும் தப்பாக சொல்கிறேன், இதுக்கு விடை சரியாக தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சதை நான் தவறாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணிடுங்க. 34வது கேள்வி. விவசாயத்திற்கு நீண்டகால கடனை மட்டும் வழங்குவது டேஸ் வங்கியாகும். நிலவள வங்கி, நபார்டு வங்கி, தேசிய கூட்டுறவு வங்கி, ஆர்ஆர்பி. இந்த நிலவள வங்கி அப்படிங்கிறத நான் இதை கேள்விப்படுறேன். ஓகேவா? நீங்கள் யார் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது எந்த வருடம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நபார்டு வங்கி 1975 நினைக்கிறேன். அப்படின்னா 1982 உருவாக்கியிருப்பாங்க நபார்டு வங்கி. தேசிய கூட்டுறவு வங்கி 1975 நினைக்கிறேன். ஆர்ஆர்பி ரூரல், அதுவும் அந்த பேங்க் தான், ரீஜனல் ரூரல் பேங்க்னு சொல்லுவாங்க. அதுவும் 1975 உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அப்போது இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் விடை பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ நிலவள வங்கின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ நிலவள வங்கி. அடுத்து 35வது கேள்வி. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது பிரதமர் யார்? ஸோ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பார்த்திங்கன்னா நேரு இருக்கும்போதே கொண்டு வந்திருப்பாங்க. 1959 ராஜஸ்தானில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊரில், என்ன ஊர் அது சொல்லுவாங்க, நகவூர்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவில் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அது சட்ட ரீதியாக கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? அந்த சட்டம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ? 1991 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த இது அப்படிங்கிறது வரும். 91 சட்டம் போட்டிருப்பாங்க, ஆனால் அமலுக்கு வராது. அதுக்கு அடுத்து 1992 ஏப்ரல் 24 தான் கொண்டு வருவாங்க. அப்போது வந்து யார் பிரதமராக இருக்கான்னு கேட்குறாங்க? நரசிம்ம ராவ். ஆப்ஷன் டி நரசிம்ம ராவ் தான் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்போது பிரதமராக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 பாயிண்ட் ஆஃபில் கேட்கக்கூடிய கேள்விகள். நம்மள டஃப்பாலாம் பார்த்திங்க அப்படின்னா பிஜி எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வேணால் கேட்பாங்களே தவிர இந்த மாதிரி இவ்வளோ டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. இதை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 குரூப் 2க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி நரசிம்ம ராவ். இல்லை, நரசிம்ம ராவ் எத்தனாவது பிரதமர்னு கூட கேட்பாங்க. அந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும் பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். 36வது கேள்வி. ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ ஆப்ஷன் பாருங்கள். 1945 அக்டோபர் 4, 1945 அக்டோபர் 6, 1945 அக்டோபர் 14, 1945 அக்டோபர் 24. ஸோ இது சரியான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய அக்டோபர் 24, 1945. ஸோ நிறைய வெளிநாட்டு அதிபர்லாம் பார்த்திங்கன்னா மீட்டிங் போட்டு அந்த ஐநா சபையை கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ வின்ஸ்டன் சர்ச்சில், இன்னும் 2 பேர் இருப்பாங்க. ஓகேவா? அவங்களாம் போட்டு தான் அந்த ஐநா சபை அப்படிங்கிற கொண்டு வருவாங்க. எப்போ? அக்டோபர் 24, 1945. ஸோ ஐநா தினம் வந்து அக்டோபர் 24 கடைபிடிக்கப்படுகிறது. 36. கடல் உணவு வகைகளில் டேஸ் முதல் தரமானதாக கருதப்படுகிறது. கல், இறால், நண்டு, மீன்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது கடல் உணவு வகை இருக்குது. கடல் சீ ஃபுட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி தான். ஸோ மீன், நண்டு இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதில் வந்து தரமானதாக, அதாவது ஒரு உடலுக்கு ஆற்றல்,
நிறைய சக்திகளை கொண்டக்கூடிய ஒரு பொருளாக என்ன கருதாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய இறாலை கருதுறாங்க. ஸோ அப்போ கடலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தரமான பொருள் எதுன்னு கேட்டால் இறால். ஆப்ஷன் பி இறால். அடுத்த கொஸ்டின் 37. ஆப்பிளில் உள்ள அமிலம் எது? ஸோ அமிலம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பொருட்கள் இருக்குது. அதுக்கு தனி வீடியோ வேணும் அப்படின்னா அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அமிலத்துக்கான தனி ஒரு வீடியோ கொடுப்போம். ஓகேவா? என்னென்ன பொருள் என்னென்ன அமிலம் இருக்குன்னு சொல்லிட்டு நீட்டாக கொடுப்போம். ஓகேவா? ஸோ இது ஆப்பிள் என்ன அமிலம் கேட்குறாங்க? அக்சாலிக் அமிலம், அடிபிக் அமிலம், ஸ்டியரிக் அமிலம், மாலிக் அமிலம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மாலிக் அமிலம் தான் நமக்கு ஆப்பிளில் இருக்கும். ஆப்ஷன் டி மாலிக் அமிலம். ஸோ மித்தக்கூடிய 3 ஆப்ஷனில் பார்க்கலாமா? ஆக்சாலிக் அமிலம் இருக்கும், தக்காளியில் இருக்கும் ஆக்சாலிக் அமிலம், அடிப்பிக் அமிலம் தரல அசிட்டிக் அமிலம் இருக்கும். ஓகேவா? அசிட்டிக் அமிலம் வினிகரில் இருக்கும். ஸ்டியரிக் அமிலம் பார்த்திங்க அப்படின்னா புளி நினைக்கிறேன் அப்படின்னா சாரி இல்லை புளித்த தயிர் நினைக்கிறேன் அதில் இருக்கக்கூடியதான் பார்த்திங்கன்னா ஸ்டியரிக் அமிலம் இருக்குது எனக்கு. ஓகேவா? ஸோ வேறு அந்த அடிப்பிக் அமிலம் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும். ஸோ நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அந்த முதல் ஒலிம்பிக் போட்டி வந்து எங்கே நடைபெற்றுன்னு கேட்டிருந்தேன். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். கிரேக்கம் ஏத்தன்ஸ் அங்கே தான் பார்த்திங்கன்னா முதல் ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிற நடைபெற்றிருக்குது. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அதை 776 நடைபெற்றிருக்கும். அடுத்து 38. நைல் நதியின் மகள் என்று சிறப்பிக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ பாருங்கள் எகிப்து, பி மெசபடோமியா, சி ஹரப்பா, டி பாபிலோனியா. ஸோ நைல் நதியின் மகள் என்று சிறப்பிக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எகிப்து. ஸோ எகிப்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலைவனம் தான். அந்த பாலைவனத்தில் இந்த நைல் நதி அப்படிங்கிறது பாஞ்சி அந்த எகிப்தே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வளமிக்க நாடாக மாற்றிருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நைல் நதியின் மகள் என்று எகிப்தை நம்ம வந்து வர்ணிக்கிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ எகிப்து. அடுத்து 39. பெண் சிசுக்கொலை என்னும் கொடிய வழக்கத்தை ஒழித்தவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு, கானிங் பிரபு, டல்ஹௌசி பிரபு, கர்சன் பிரபு. இந்த பெண் சிசுக்கொலை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் பிறக்க, அதாவது கருவில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை அப்படிங்கிறது பிறந்தால் அது வந்து அந்த காலத்தில் இப்போ இல்லை, முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா அதே கொன்றுவாங்க. அந்த பெண் குழந்தைகள் பிறந்தால் ரொம்ப குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கொள்வாங்க. ஒரு சில ஊர்கள் இன்றுமே வழக்கத்தில் இருக்குது. ஓகேவா? அது முக்கியமான ஒரு கிராமங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? ஆனால் அந்த சிசுக்கொலையை பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேய பிறப்பான வில்லியம் பெண்டிங் பிறப்பு பார்த்தோன்னா ஒழிச்சிருப்பாங்க. வில்லியம் பெண்டிங் பிறப்பு நினைச்சிருப்பார் இந்த பெண் சிசுக்கொலையை ஒழிச்சிருப்பார். ஸோ ஆப்ஷன் ஏ வில்லியம் பெண்டிங் பிரபு. 40வது கேள்வி. இந்தியாவின் எந்த பகுதி நிலநடுக்கோட்டிற்கு நெருங்கி உள்ளது? கன்னியாகுமரி, லட்சத்தீவு, நிக்கோபார் தீவுகள், மினிகாய் தீவுகள். ஸோ அந்த நிலநடுக்கோடு பகுதிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பூமியை ரெண்டாக பிரிக்கக்கூடிய அப்படின்னா 0 டிகிரி அச்சக்கோடுன்னு சொல்லுவாங்க. நிலநடுக்கோடு அதான் பார்த்திங்கன்னா 0 டிகிரின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியா பகுதி ஒரு வழியாக செல்கிறது. அது இந்தியாவில் எந்த பகுதின்னு கேட்குறாங்க. நிக்கோபார் தீவுகள். நிக்கோபார் தீவு எங்கே இருக்கும்பா? கொஞ்சம் அந்தமான் நிக்கோபாருங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து கிழக்கு பக்கமாக தென்கிழக்கு பக்கமாக பார்த்திங்கன்னா இருக்கும். இங்கே மேப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியா மேப் இப்போ இருக்கு இல்லையா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த நிக்கோபார் தீவுகள் சின்ன சின்னதாக புள்ளியாக கொடுத்துருப்பாங்க. ஓகே? அந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த வழியாக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலநடுக்கோடு பகுதி பக்கமாக செல்கிறது. அது அந்த வழியாக செல்லலை, அந்த நிலநடுக்கோடு பக்கத்தில் இந்த தீவு அப்படிங்கிறது இருக்குது நிக்கோபார் தீவுகள். அந்தமான் தீவுகள் வேறு, நிக்கோபார் தீவுகள் வேறு, ரெண்டு தனித்தனி. அதில் நிக்கோபார் தீவுகள் தான் பார்த்திங்கன்னா இந்த நிலநடுக்கோட்டிற்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி நிக்கோபார் தீவுகள். 41வது கேள்வி. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஸோ அதை நம்ம இஸ்ரோன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இஸ்ரோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்போ ரீசெண்டாக தான் பார்த்திங்க அப்படின்னா புதிய தலைவரை போட்டாங்க. தமிழகத்திலேருந்து கன்னியாகுமரியை சேர்ந்த வி நாராயணன் அப்படிங்கிற ஒருவரை பார்த்திங்கன்னா இப்போ தலைவராக ரீசெண்டாக போட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சோம்நாத் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக இருந்தார். அவர் ஓய்வு பெற்றார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வி நாராயணன் அப்படிங்கிறவரை தலைவராக போட்டிருப்பாங்க. இப்போ என்ன கொஸ்டின் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இஸ்ரோவுக்கு தலைமை எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. எங்கே? நம்ம கர்நாடகா மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெங்களூருங்கிறது பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தினுடைய தலைநகர். அங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைமையகம் இருக்குது. இன்னொன்று இருக்கும் திருவனந்தபுரத்தில் பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் சாராபாய் அந்த ஸ்பேஸ் இது இருக்கும். ஓகேவா? அது வேறு, இது வேறு. இதுவும் தலைமையிடம் அப்படிங்கிறது பெங்களூரில் இருக்கும். ஆப்ஷன் ஏ பெங்களூர். 42. இந்திய தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஸோ முதலாக பார்த்திங்க அப்படின்னா முதல் பொது தேர்தல் நடைபெற்றிருக்கும். எப்போ? 1951
51லேருந்து 52 வரைக்கும் நடைபெற்றிருக்கும் மட்டும் தான். ஸோ அக்டோபர் டு பிப்ரவரி வரைக்கும் நடைபெற்றிருக்கும். ஒரு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் வேணும் இல்லையா, அதனால் 1951 பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்படும். எப்போ? ஜனவரி 25. அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஜனவரி 25ஆம் தேதியை நம்ம வந்து தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடி வருகிறோம். ஸோ ஆப்ஷன் பி 1951 இந்திய தேர்தல் ஆணையம் எப்போ எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 1951. 43 10வது ஐந்தாண்டு திட்டம் தொடங்கிய காலம். ஸோ முதல்ல இந்த ஐந்தாண்டு திட்டம் பற்றி நீங்கள் படிக்காமல் போகக்கூடாது. அது பிஜி எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 4 குரூப் 2 எது வேணா இருக்கட்டும், ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. காலம், அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய வளர்ச்சி சதவீதம் என்ன, இலக்கு என்ன, இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. அது நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணி பாருங்கள். புதுசாக வேணால் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுக்க மாதிரி போடுறேன். இதை பொறுத்த வரைக்கும் 10வது ஐந்தாண்டு திட்டம் காலம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சில கூட 2002 டு 2007 வரைக்கும் வரும். ஓகேவா? 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆப்ஷன் சி. 44வது கேள்வி. பாகிஸ்தான் என்று தனி நாடு கோரியவர் யார்? காந்திஜி, நேரு, ஜின்னா, ஆசாத். ஸோ இந்த 3 பேருமே உங்களுக்கு பேர் தெரியும். காந்திஜி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆள், நேரு இந்தியா ஆள், ஆசாத்தும் இந்தியா அப்துல் கலாம் ஆசாத்னு சொல்லுவாங்க, அவரும் இந்தியா ஆள். ஸோ ஜின்னா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம்கார் தான். ஸோ அந்த முஸ்லீம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கு தனி நாடு பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாநாட்டில் ஒரு முன்னுரை வச்சுருப்பார். அப்போ யார்? முகமது அலி ஜின்னான்னு சொல்லுவாங்க, அவர் தான் வச்சுருப்பார். ஓகேவா? ஸோ அவர் கேட்டது வந்து நாடு பிரிக்கணுங்கிற இதில் இல்லை, ஒரு இதில் கேட்டிருப்பார். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி முகமது அலி ஜின்னான்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. 45 இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது? கொஸ்டின் நல்லா வாசிக்கணும். ஸோ 2 இருக்குது இதை பொறுத்த வரைக்கும். இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வந்தது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது 2 இருக்குது. இவன் கேட்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அமலுக்கு வந்தது. ஆப்ஷனை பாருங்கள். நவம்பர் 26 1949, ஜனவரி 26 1950, நவம்பர் 26 1950, ஆகஸ்ட் 15 1947. ஸோ எல்லாமே இல்லை கொஸ்டின் தான். ஓகேவா? முதல்ல பாருங்கள். நவம்பர் 26 1949 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனவரி 26 1950 நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து நம்ம ஒரு தனி குடியரசு நாடாக வளர்ந்தோம். அதுதான் பார்த்திங்கன்னா ஆன்சர். ஓகேவா? அடுத்து வந்து நவம்பர் 26 1950 அதில் ஒன்றும் கிடையாது. ஆகஸ்ட் 15 1947 என்னது நம்ம சுதந்திரம் பெற்றது. அப்போது அமலுக்கு வந்ததுன்னு கேட்டால் ஜனவரி 26 1950. இன்னும் 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியரசு தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட இருக்கிறது. ஓகேவா? ஆப்ஷன் பி ஜனவரி 26 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது. 46 எதிர்க்கட்சி தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அந்தஸ்துக்கு இணையானது பார்த்திங்கன்னா கேபினெட் அமைச்சர்னு சொல்லுவாங்க. இணையமைச்சர், மாநில அமைச்சர்லாம் கிடையாது. ஸோ இணையமைச்சர், கேபினெட் அமைச்சர் தான் பார்த்திங்கன்னா அந்த எதிர்க்கட்சி தலைவர்னு இருப்பாங்க இல்லையா, அந்த தலைவருக்கு வழங்கக்கூடிய ஒரு பதவி. ஆப்ஷன் ஏ கேபினெட் தலைவர். 47 மகா தடுப்பு பாறை காணப்படும் இடம் எது? இந்த கேள்வி நீ தான் கேள்விப்படுறேன். எங்கே கேட்குறேன்? ஆஸ்திரேலியா கடற்கரை கொடுத்துருக்காங்க. ஓகே, மகா தடுப்பு பாறை காணப்படும் இடம் எங்கே? ஆஸ்திரேலியா கடற்கரையில் இருக்குது. 48வது கேள்வி. 42வது சட்டத்திட்டத்தின்படி தவறானது எது? முகவரி திருத்தம், அடிப்படை கடமை சேர்ப்பு, மக்களவையின் பதவிக்காலம் 6 ஆண்டாக உயர்வு, சொத்து மீதான அடிப்படை உரிமை நீக்கம். ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். தவறானது கேட்குறாங்க. 42வது சட்டத்திட்டம் 1976 படி முகவரி திருத்தம் செய்யப்பட்டிருக்கும், அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டிருக்கும், மக்களவையின் பதவிக்காலம் 6 ஆண்டாக உயர்த்தப்பட்டிருக்கும். அடுத்து சொத்து மீதான அடிப்படை உரிமைகள் நீக்கம். சொத்து மீதான அடிப்படை உரிமைகள் நீக்கம்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இந்த சட்டத்தை போட்டிருப்பாங்கன்னா 44வது சட்ட திருத்தமாக இருக்கும். இது 1978. சொத்து மீதான அடிப்படை உரிமை நீக்கம். சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு ஒரு சாதாரண சட்ட உரிமையாக 300A கீழ் வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த இது. ஸோ 42 சட்டத்தின்படி தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய சொத்து மீதான அடிப்படை உரிமை நீக்கம். 49வது கேள்வி. நிதிக்குழுவின் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர், ஆளுநர். நிதிக்குழு. ஸோ நிதிக்குழு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு தேவையான அந்த நிதிகளை பரிந்துரைக்க ஒரு ஏற்படுத்தப்பட்ட குழு. ஸோ அதுக்கு தலைவர் யார் நியமிப்பார்னு கேட்குறாங்க. நியமிக்கக்கூடிய யார்? குடியரசுத் தலைவர் தான் பார்த்திங்கன்னா நியமிப்பார். ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், த பிரசிடென்ட். லாஸ்ட் கேள்வி. பூமி மற்றும் வளிமண்டலத்தின் வெப்பநிலையில் டேஸ் பெரும் பங்கு வகிக்கின்றன. புறவரா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள், காமா கதிர்கள். பூமி மற்றும் வளிமண்டலத்தில் வெப்பநிலையில், அதாவது அந்த இருக்கக்கூடிய வளிமண்டலம் இருக்கு இல்லையா பூமியில், ஸோ அந்த வெப்பத்தில் இருக்கக்கூடிய மிக ஒரு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வாயு என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் கதிர்கள் தான் பார்த்திங்கன்னா அந்த வெப்பத்தில் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அகச்சிவப்பு கதிர்கள், இன்ஃப்ராரெட்
கதிர்கள்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி அகச்சிவப்பு கதிர்கள். ஸோ ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருக்குது. அதாவது ஒரு டெஸ்ட்னா 50 கொஸ்டின் இருக்கும். நேற்று 25 இன்றைக்கி 25 பார்த்துருக்குறோம். 50 கேள்வி முடிஞ்சது. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு தனியாக கட் பண்ணிட்டு உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் போடுறேன். டெலிகிராம் சேனல் எங்கே இருக்குன்னு லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கிறேன். அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக பிடிஎஃப் இருக்கும். இந்த வீடியோ போட்டு நான் காலையில் போடுறோம் அப்படின்னா இதுக்கான பிடிஎஃப் வந்து ஈவினிங் அப்லோட் பண்ணுவேன். ஈவினிங் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ விடாமுயற்சி நிச்சயம் வெற்றியை தரும். ஸோ போலீஸ் படிக்க எல்லோரும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.